வணக்கம்மா. வாங்க. இந்தா சாப்பிடுங்க. என்ன விஷயமா? அம்மா, என் இடத்த கேட்டு மிரட்டினவங்க எல்லாம் மறுபடியும் வந்து அந்த இடத்துக்கு பட்டாவே இல்லைங்கிறாங்கம்மா. நம்ம கிராம நிர்வாகத்தை நான் தானே பாக்குறேன். ஆமாம்மா. பட்டா இருக்கு இல்லன்னு நானல்ல சொல்லணும். அதாம்மா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேம்மா. அந்த இடத்துக்கு ஏற்கனவே பட்டா வாங்கினது ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லம்மா, ஆனா எங்க அப்பா என் பேர்ல எழுதி கொடுத்த பத்திரம் என்கிட்ட இருக்குமா. முறையா தானே பதிவு பண்ணி கொடுத்தாரு. ஆமாம்மா. அது போதும், பயப்படாதீங்க. பத்திரம் எடுத்துட்டு நாளைக்கு என் ஆபீஸ்க்கு வாங்க. சர்வே நம்பர் சரி பார்த்துட்டு நானே புதுசா பட்டா போட்டு கொடுத்துறேன். சரிம்மா. சரியா? நீங்க என்னம்மா? உங்ககிட்ட கேட்காம அவசரப்பட்டு இடத்த வித்துட்டு போயிட்டோமேன்னு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. நிஜமாவே வருத்தப்பட்டு பேசுறீங்களா இல்ல கொஞ்ச நாள் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பணம் வந்திருக்குமேன்னு நினைச்சு பேசுறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. உன் பிள்ளைங்க 2 பேரும் படிச்சுட்டு வெளியூர்ல வேலை பாக்குறாங்க. எத்தனை நாளைக்கு உன்னை வந்து வந்து பாத்துட்டு இருப்பாங்க? இந்த இடம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் கஞ்சிக்காக யார் கையும் எதிர்பார்த்திருக்க வேண்டியது இல்லைல்ல. வீடு கட்டுறதுக்கும் வியாபாரம் பண்றதுக்கும் வேற எவ்வளவு நிலம் கிடக்கு. சோறு போடுற விவசாயனாலும் நமக்கு தாய் மாதிரி. அந்த நினைப்பு இனிமேலாவது இருக்கட்டும். சரிம்மா. சரி வரம்மா. நாளைக்கு வாங்க. அந்த அம்மா என்னதான் சொல்றாங்க? ஐயா, அந்த அம்மா எங்ககிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சிடும். அப்படியா? ஆமாங்கய்யா. அதையும் பார்த்துருக்கோம். ஐயா வணக்கங்க ஐயா. கிராம்சம்மா என்ன வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்னப்பா? எப்போ வருவாங்க ஐயா? வருவாங்க, போய் அப்படி உட்காரு. ஐயா இன்னைக்கு தேதி என்னங்க ஐயா? 1. அப்ப நாளைக்கு தான் 2ஆ? ஏமா போய் அப்படி உட்காருமா, போமா. வணக்கம்மா. வணக்கம்மா. குடு. இதையாவது பத்திரமா வச்சிருக்கே. எல்லாம் சரியா இருக்கு. இந்த சர்வே நம்பர் பார்த்துட்டு புதுசா ஒரு பட்டா போட்டு கொடுத்துருங்க. என்ன? சரிங்கம்மா, நான் போட்டு கொடுத்துறேன். பட்டா ரெடியானதும் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். சொல்லிட்டாங்கல்ல, நீ கிளம்புமா. ரொம்ப தான் சடுத்துக்கிட்டாரு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, அங்க போய் உட்காரு. வேலை இருந்தா கூப்பிடுறேன். சரி. வணக்கம். வணக்கம். உட்காரு. சொல்லுங்க. இந்த பகுதியில் புதுசாக லேஅவுட் போட்டு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். தாராளமா பண்ணுங்க. என்ன பார்க்க வந்த விஷயம் என்ன? நிறைய இடத்த வாங்கி போட்டேன். பாதை அடித்த மாதிரி கொஞ்சம் இடம் கிடைக்கு. அதான் அந்த இடத்துக்காரங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்களுடைய விருப்பம். அதை மீறி வாங்குறது உங்களுடைய சாமர்த்தியம். இத என்கிட்ட வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கே தெரியும், அந்த இடத்துக்காரங்க உங்கள் பேச்சு கேட்டுக்கிட்டு எனக்கு இடம் தரமாட்டேங்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் இதில் தலையிடாமல் இருந்தால் எனக்கு வழி கிடைக்கும். சார், நீங்க வாங்கி இருக்கிற நிலம் எல்லாமே விவசாய நிலம். அதுல நீங்க வீட்டு மனை கட்டிட்டீங்கன்னா நம்ம ஏறி தூந்து போயிடும். நீராதாரம் எல்லாமே காணாம போயிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். அந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரியாதம்மா. என் நிலைமை புரிஞ்சுக்கம்மா. இதில் நிறைய பணத்தை போட்டு முதலீடு பண்ணியிருக்கேன். ஒன்றும் தப்பு இல்லை. அந்த இடத்துல விவசாயம் பண்ணுங்களே, நல்ல விஷயம் தானே. இதை பாருமா, நான் அதிகமாக பேச விரும்பல. உனக்கு என்ன செய்யணுமோ அது செய்கிறேன். என் விஷயத்தில் தலையிடாத. அந்த மாதிரி ஆளு நான் கிடையாது. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறது நடக்காது. நீங்க கிளம்பலாம். என்ன பண்ணலாம்? அதான் அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க இல்லையா? அதுவும் சரிதான். இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. ஏய், யார் நீ? வீட்டுக்குள்ள எப்படி வந்த? ஏண்டா கதவு சாத்துற? யார்?
நமக்கு இருந்த ஒரே பிரச்சனை அந்த அம்மா தான். இப்போ அந்த கவலையும் இல்லை. இனிமே கடகடன்னு வேலை ஆரம்பிக்க வேண்டியதா. சரிங்க. என்ன புரியுதா? சரிங்க. என்ன வண்டியவே பாக்குற? ஏத்தா ஏன் வண்டி தானே? வா வண்டினா எடுத்துட்டு போ பார்க்கலாம். பார்க்கலாம். என்னக்கா நம்ம வண்டி அவன் வண்டிங்கிறியா? அட கிறுக்கு பயல, வண்டி அவன் வண்டி தான்டா. வருஷக்கணக்கா இட்லியை தின்னுட்டு துட்டு கொடுக்காம இருந்தேன், அதான் வண்டியை பிடுங்கி வச்சுக்கிட்டேன். அப்ப வண்டி நம்ம வண்டி இல்லையாக்கா? உனக்கு என்னடி? சாம்பார் வேணும்க்கா. கொண்டா. சாம்பார் கடவை குழம்பு கொண்டாந்துருக்க? உனக்கு தான்க்கா. ஆமா. நான் வந்து நிக்கிறது கூட தெரியாம திங்குறதுலே குறியா இருக்குது பாரு. என்ன கொஞ்சம் பாருடா. ஏய், மசா நிக்காம வேலை கிளம்புற வழியை பாருப்பா. சரிக்கா, நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. மரத்துல செஞ்சாங்களும் மண்ணுல செஞ்சாங்களும் நல்லா முக்கிறத பாரு. எத்த இட்லி குடு. வாரங்கா. ஊரை சுத்தாம ஒழுங்கா வேலைக்கு போங்கடா. ராஜி வரேன். சரி மாமா. டவுனுக்கு கிளம்புறேன்க்கா. அக்கா என்னடா? டீ குடிக்க. நிரந்தரமா ஒரு இடத்துக்கு வேலைக்கு சேருங்கடா. எம்புடுதுனாலும் செம்சிடுது இந்த பயலுக்கு. மாப்பிள மணிகண்ட மில்ல லோடா இருக்கணுமா? நம்ம 4 பேரை வர சொல்லிட்டாங்க, வா போலாம். மாப்பிள இவங்க 2 பேரும் அந்த மில்லுக்கு வேலைக்கு போட்டு நாம 2 பேரும் போய் வீடு விஷயத்தை முடிச்சு கமிஷனை வாங்கிட்டு வந்துடலாம். டேய் எங்க போலாம் சேர்ந்தானே போவோம். இப்ப மட்டும் விரட்டுத, நீ மட்டும் கமிஷனை வாங்கி ஆட்டே போலாம் பாக்கியா? கொண்டு ஓடுவோம்டா. கமிஷன் கிடைக்க முன்ன பின்னாச்சுன்னா நீ பொழுது கழிக்க துட்டு வேணும்ல. ஏய் உன்னாலதான் பட்னி கிடக்க முடியாதுல, ஒத்திட்டு வா வேலைக்கு போ. என்ன மாப்பிள பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? அவங்களுக்கு புத்திமதி சொல்லி வேலைக்கு போக சொல்லுங்க மாப்பிள. டேய் எத்தனா தெரிச்சு போவோம். நாங்க சட்டையோட கிழிச்சிட்டு அலையுதோம், புத்தி சொல்ல வந்துச்சா? ஆமா இவங்க பெரிய பிசினஸ் மேக்னெட். எங்களை இங்கிட்டு வேலைக்கு போக சொல்லுவாங்களா, அங்கிட்டு போய் அவங்க கமிஷன் வாங்குவாங்களா? சும்மா இருக்க மாட்டீங்களாடா? அவனை சும்மா இருக்க சொல்லு, நாங்க சும்மா இருக்கோம். என்ன மாப்பிள வந்து சேர்ந்துருக்கோம். கருப்பு உங்க ஆளு இன்னைக்கு ரொம்ப டாப்பா வாரா. குடும்பத்துக்கு ஏத்த குத்து விலகு மாப்பிள்ளை. இன்னைக்கு பொழப்பு நாரி போச்சு. ஏ மாப்பிள இவன் வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்து மாப்பிள. கொளுத்துவ. என்ன ரோசி எங்க கிளம்பிட்ட? சேல்ஸ்க்கு தான். என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. கொஞ்சம் ஃபாரின் திங்ஸ் எல்லாம் கேட்டா. உங்ககிட்ட இருக்கா? இருக்கு, பாக்குறீங்களா? இங்கேயா? ரோட்ல வச்சா? ஆமா நீ எங்க போற? பஸ் ஸ்டாண்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு பேக்கரி இருக்குல்ல, அங்க உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போலாம். சரியா? நானே கொண்டு போய் விடுறேன். என்ன யோசிக்கிற? வண்டியில உட்காரு, போலாம். உட்காரு. என்ன மாப்பிள இவ்வளவு நேரம் காத்துக்கு தான் லவக்கல் அள்ளிட்டு போயிட்டான். அவனும் அள்ளிட்டு போறான், அவன் வாயிட்டுல இருக்க ரூபா எல்லாம் அள்ளிட்டு போகுது. வா மாப்பிள இப்பயாவது போய் வேலையை பார்க்கலாம்.